நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வாழ்க்கை முறைகளை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வலிமை மிக்கவர்களாக மாற முடியும். முதலாவது வாழ்க்கை முறை சுய விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். சுய விழிப்புணர்வு அப்படின்னா நமக்கும் நம்முடைய மனதிற்கும் இடையில ஒரு இடைவெளியை நம்ம உருவாக்கணும். இப்போ ஒரு தியேட்டருக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்க படம் போட்டிருக்காங்க, அந்த படத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போறீங்க, அங்க ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அந்த விளையாட்டிற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. நீங்க ஒரு பார்வையாளராக அங்க இருக்கிறீங்க. அதே வழிமுறையை தான் நீங்க இங்க பின்பற்றணும். சுய விழிப்புணர்வு வாழ்க்கை முறையில உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கும் இடையில ஒரு இடைவெளியை நீங்க உருவாக்கணும். உங்களுடைய மனசு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு, உங்களுடைய மனது என்னென்ன எண்ணங்களை உருவாக்குது, என்னென்ன உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க வேடிக்கை பார்க்கிறவர்களாக ஒரு பார்வையாளராக நீங்க மாறும்போது அந்த மனதையும் அது உருவாக்கக்கூடிய எண்ணங்களையும் எளிதாக கையாளக்கூடிய திறமை நமக்கு கிடைச்சிடும். அப்படி திறமை நமக்கு கிடைக்கும் போது அது நம்மளை ஒரு வலிமை மிக்கவர்களாக நிச்சயமாக மாற்றும். இப்போ ஒருத்தங்க உங்கள்கிட்ட கோபப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் உங்க மனசுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அவருக்கு என்ன எதிர்வினையை நீங்க ஆற்றுவீங்க அப்படின்னா, உங்க மனசு சொல்லும் அவன்கிட்ட கோவப்படு, ஏன்னா அவங்க உன்னை கோவப்படுத்துற மாதிரி பேசுறான் அப்படின்னு உங்க மனசு உங்ககிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்குதுன்னு வைங்களேன். ஆனா இப்போ உங்களுக்கும் அந்த மனசுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறதுனால உங்களால என்ன எதிர்வினை ஆற்றலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அவர்கிட்ட கோவப்படலாம், அல்லது அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து போகலாம், அல்ல சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட ஏதாவது பேசலாம், அன்பா பேசலாம், இப்படின்னு பல எதிர்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா இந்த சுய விழிப்புணர்வோட, அதாவது மனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்க மனதுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க வலிமை மிக்கவர்களாக வாழ முடியும், வலிமை மிக்கவர்களாக மாற முடியும். இரண்டாவது வாழ்க்கை முறை, பிறர் கொடுக்கக்கூடிய அடையாளத்தை உங்களுடைய அடையாளமாக நீங்க பார்க்காதீங்க. நீங்க ஒண்ணுக்கும் உதவாது, நீங்க ஒரு சோம்பேறி, நீங்க திறமை இல்லாதவன் அப்படின்னு பல அடையாளங்களை பிறர் உங்களுக்கு கொடுக்கலாம். அது பிறருடைய பார்வை. ஆனா உங்களுடைய அடையாளமாக அவங்களுடைய பார்வையை, அவங்க கொடுக்கக்கூடிய பார்வையை மாற்றிடாதீங்க. அப்படி மாற்றும் போது உங்களுடைய வலிமையை, உங்களுடைய ஆற்றல் நீங்க இழந்துடுவீங்க. இது இரண்டாவது வாழ்க்கை முறை. மூன்றாவது வாழ்க்கை முறை என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்க அப்படியே பிடிச்சு நிற்காதீங்க. இதுதான் என்னுடைய அடையாளம், நான் ஒரு பெரிய தொழிலதிபர், நான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு அடையாளம் தான், மனிதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான். பிறக்கிறோம், இறக்குறோம், அதுக்கு இடையில ஒரு வாழ்க்கை இருக்கு, அவ்வளவுதான். அந்த அடையாளம் நமக்கு போதும். ஒருவேளை நீங்க உங்களுடைய அடையாளம் தொழிலதிபர், நான் ஒரு தொழிலதிபர், அதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒருவேளை உங்க தொழில ஒரு பெரிய நஷ்டம் வருது, பண இழப்பு வருது அப்படின்னா அந்த அடையாளம் உங்களை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தும். உங்களுடைய வலிமையை நீங்க இழந்துடுவீங்க. எனவே அந்த ஒரு அடையாளத்தை, எந்த ஒரு அடையாளத்தை நீங்க அதுதான் என்னுடைய அடையாளம் அப்படி எங்கேயுமே சொல்லாதீங்க. நான்காவது வழிமுறை, ஏற்கனவே நடந்த கடந்த காலத்தை பற்றி நீங்க வருத்தப்படாதீங்க. அது நடந்து போச்சு, அதை நம்ம மாற்ற முடியாது. அதுபோல எதிர்காலத்துல என்ன நடக்கும், இது நடக்குமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமான்னு பயப்படாதீங்க. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான், இப்பதான். அதனால இந்த நிகழ்காலத்தை எப்படி பயனுள்ளதா பயன்படுத்துறது, எவ்வளவு ஆற்றலோட நம்ம செயல்படுறது அப்படிங்கிறதுல கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களை அது வலிமை மிக்கதாக மாற்றும். ஐந்தாவது வழிமுறை என்னன்னா, செயல்பட ஆரம்பிங்க. இப்போ ஒரு மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மியூசிக் கத்துக்க முடியாது. நீங்க அந்த மியூசிக் கத்துக்க ஆரம்பிக்கணும். நீச்சல் அடிக்க விரும்புறீங்க, குளத்துல போய் குளத்தை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால நீச்சல் கத்துக்க முடியாது. குளத்துல சாடி நீங்க செயல் வடிவம் கொடுக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும். அதுபோல எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க வலிமை மிக்கவர்களாக மாறுவீங்க. ஆறாவது வாழ்க்கை முறை என்னன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க தான் பொறுப்பு. அடுத்தவங்களை நீங்க பொறுப்பு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு வீடு போட நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு லோன் எடுக்கிறீங்கன்னு முடிவு பண்ணுங்கன்னு வைங்களேன். லோன் எடுத்துட்டீங்க, வீடு போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் கடன் இருக்கு. லோன் அப்படிங்கிறதுனாலே கடன் தான். நீங்க எடுத்த முடிவுக்கு நீங்க தானே பொறுப்பு.
அப்புறம் அதுக்கு வருத்தப்படுறீங்க. அதை நீங்கள் தான் சமாளிக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நீங்கள் வலிமை மிக்கவர்களாக மாறுவீங்க. கடைசியாக நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். இப்போது நம்ம மொபைல் இருக்குது, மொபைலில் நிறைய ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். எல்லா ஆப்பும் ஒரே நேரத்தில் அந்த மொபைலோட ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பிச்சு அப்படின்னா நம்மளோட மொபைலோட அந்த சார்ஜ் சீக்கிரமாக இறங்கிடும். அதுபோல தான் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆற்றல் அப்படியே இறங்கிடும், டவுன் ஆகிடும். அதனால் அதிகமாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணு. எனவே இந்தந்த வாழ்க்கை முறைகளை நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பெரிய வலிமை மிக்கவர்களாக மாறக்கூடிய, தெளிவு மிக்கவர்களாக, மனநிலையில் சமநிலை மிக்கவர்களாக மாறும்போது ஒரு வலிமை மிக்கவர்களாக நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும்